வணக்கம் சார். வணக்கம்மா. கும்ப ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆவணி மாதத்தை பொறுத்தவரை சூரியன் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூடவே இருக்கக்கூடிய கேது சூரியனை சரிவர செயல்பட விடாது, சூரியனை முழுமையாக இயங்க விடாது. அப்படிங்கிறதுனால எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும். அதே போல் பார்க்கும்போது கும்பராசிக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். அதற்காக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை கிரகண மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கிரகண மாதம்ங்கிறது இந்த கிரகண ராசி எங்கே ஏற்படுது, அந்த ராசி ஒரு ராசிக்கும் எத்தனையாவது இடம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு பலன்கள் மாறுபடும். கும்பராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்து சூரியனோடு கேதும் இருப்பதனால 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவி இவங்களுக்கு இடையே உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் ஒரு நெருக்கமான அந்யோன்யமான உறவுங்கிறதும் சற்று விரிசல்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நமக்கு நாமளே பேசுவதை கட்டுப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுப்பதை கூட நிறுத்தி வைக்கலாம் இல்லையா. அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நட்பாக இருக்கலாம், நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம செஞ்சால் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண விஷயந்தான் செய்வோம். அந்த நேரம் பார்த்திங்கன்னா அவங்க கடுமையாக கோச்சிப்பாங்க. பெரிய விஷயங்கள் நம்ம செய்யும்போதே ஏன் என்னை கேட்டுட்டு செய்யலை அப்படின்னு கேட்காதவர்கள் இது சின்ன விஷயம் தானே, இதை தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்யும்போது என்ன கேட்டாமல் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். கூட்டு தொழில்கள்லாம் சில பேர் செய்கிறாங்கல்ல, தனியாக இயங்காமல் 2-3 பேரோட சேர்ந்து சில வேலைகள்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சின்ன சின்ன பாதிப்பு வரும். ஓவராலாக பார்க்கும்போது 7ஆம் இடம் தொடர்பான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கடை வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி ரீட்டைலிங் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு, சர்வீஸ் செக்டாரில் உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் போதுமான அளவுக்கு சரியாக கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கணும். இதுதான் இப்போதைக்கு அந்த 7ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிற சேர்க்கையோட முக்கியமான ஒரு பாதிப்பு. கும்பராசியை பொறுத்தவரை அது 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்க்கும்போது கும்பராசிக்கு உரிய கிரகமான சனி 2ஆம் இடத்துல தான் இருக்குது. பொதுவாக வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாக சொன்னால் கூட வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறது பேசுவதற்கு எதையாவது ஒரு விஷயங்களை சொல்லும்போது தான் அது நல்லதில்லை. ஆனால் பணம் அந்த மாதிரி சில விஷயங்கள், நேரடி வருவாய் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அடுத்து கும்பராசிக்கு உரிய கிரகமே சனி அப்படிங்கிறதுனாலையும் இதே கும்பராசிக்கு உரிய கிரகமான சனி 12ஆம் வீடான மகர ராசிக்கும் உரிய கிரகம். அப்போ 12ஆம் இடத்துக்கு உரிய கிரகம், 1ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் ரெண்டும் சேர்ந்து 2ஆம் இடத்துல வரும்போது அது ஒரு வகை நல்ல பலனை தான் கொடுக்கும். குறிப்பாக 2ஆம் இடம்ங்கிறது கும்பராசிக்கு குருவுடைய வீடாக இருப்பதால் நல்ல பலனை தான் கொடுக்கும். பண வரவுகளில் கடந்த ஆண்டுகள் இருந்த தேக்க நிலையெல்லாம் ஓரளவு சரி பண்ணி கொண்டு அடிப்படை தேவைகளுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு அடித்தளத்தை இது அமைத்து கொடுத்துட்டு போயிடும். 2வது, இந்த சனி வக்ரமடைந்து இருந்தாலும் கூட மாதத்தோட தொடக்கத்தில் சுக்கிரனோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால வருவாய் எப்படியாவது வந்துடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக என்னென்னலாம் இவர்களுக்கு தேவை, என்னென்னலாம் அவசியமாக பணம் புரட்டணும், எதுக்கெல்லாம் கமிட்மெண்ட் இருக்கோ கமிட்மெண்ட்டுகள் ஒரு பக்கம் உருவாகிட்டே வரும். இன்னொரு பக்கம் அதற்கு தேவையான பணமும் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் எப்படி சொல்கிறதுனா, அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவைக்கேற்ற பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துடுங்கிறதுனால கவலைப்பட வேணாம். அடுத்தது 12ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி 2ஆம் இடத்தில் இருப்பது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாட்டு வருவாய் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வருவாய்ங்கிறது உறவினர்கள் மூலமாகவோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மூலமாகவோ அங்கிருந்து இவர்களுக்கு பணம் அனுப்பலாம். அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டிருக்காங்கல்ல அவர்களுக்கு ஓரளவு எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலான வருவாய் கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில் இது சம்மந்தப்பட்ட பணிகளில் ஆர்வம் காட்டுறவர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கும் இப்போது சரியான காலகட்டமாக நாம் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே இருக்க கிரகமான ராகு, இவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடங்காத ஆசைகள், தீராத ஆசைகள் அப்படிம்பாங்களா, ஆசைகளை அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். எதையாவது செய்யணும். அதாவது அனுபவம் இருக்கும், திறமை இருக்கும், மற்றவர்களை ஒப்பிடும்போது அது தொழில் நுணுக்கங்களும் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இதை செயல்படுத்தும் போது இந்த வரக்கூடிய தடைகள் இருக்குல்ல, இந்த தடைகள் ஏகப்பட்ட தடைகளாக இருக்கும். மனசில் உள்ள எண்ணங்கள், தம்முடைய திறமைகள், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வேலை செய்தாலோ ஒரு தொழில் செய்தாலோ அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். ஆனால் இப்போதைக்கு நேரம் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சொல்லுவாங்கள்ல, வண்டி கையில் இருந்தால் கூட
பெட்ரோல் இருந்தால் தானே வண்டி ஓடும். அது மாதிரி பெட்ரோலுங்கிறது ஒரு பிரச்சனை மாதிரி வண்டிக்கு. இவர்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பதனால அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதா, அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான அதுக்கான முயற்சி எடுப்பதாங்கிறதுல ஒரு சின்ன சின்ன தயக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுனால இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காலங்கள் மாறும்போது அவங்களுக்கு அந்த நிலை வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுங்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கலாம். ஏன்னா சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால இப்போதைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. வக்ர நிவர்த்திக்கு பிறகு அவர்கள் சில முடிவுகளை எடுத்தாங்கன்னா அவர்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கலாம். அடுத்தது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாயை பொறுத்தவரையும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. 3ங்கிறது புது முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய உங்களோட தைரியம் வீரியத்தோடு சம்மந்தப்பட்டது. 10ங்கிறது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தொழிலோடு சம்மந்தப்பட்டதுனால இந்த 3க்கும் 10க்கும் உரிய கிரகமான செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது நல்லது அப்படின்னா கூட அது இருக்கக்கூடிய வீடுங்கிறது பகை வீட்டில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நம்ம வேகத்துக்கு அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து இருக்காது. அதே போல் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களும் பெரிய அளவுக்கு வராது. அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நஷ்டமும் வராது. நாம் ஒன்று நினைப்போம், அது வேறு ஒன்று நடக்கும். அதே சமயத்தில் பார்க்கும்போது நமக்கு நினச்சது நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் நடந்ததும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் வந்து நமக்கு வெளிப்படுத்துங்கிறதுனால செவ்வாய் மாற்று இடம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதே செவ்வாய் அடுத்து கடகத்துக்கு வரும்போது நீச்சமானால் கூட அங்கே ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு இருப்பது வந்து கும்பராசிக்கு தொழில் ரீதியாக இன்னொரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் செவ்வாய் பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கும்பராசிக்கு 2க்கும் 11க்கும் உரிய கிரகமான குரு உச்சம் பெற்றிருந்தாலும் அது வந்து ஒரு 6ஆம் இடத்துல இருக்குது. 2ங்கிறது நேரடி வருவாய், 11ங்கிறது லாபம். இந்த ரெண்டுமே சேர்ந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது எந்த வகையிலும் நல்ல பலனை கொடுக்காது. அப்படின்னா கூட இது யார் யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் செய்வதற்காக நம்ம எங்கே சில இடங்களில் கடன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம்ல. இது வரைக்கும் நம்ம கடன் கேட்டு தொழிலுக்கோ இல்லை ஒரு அடுத்த முயற்சிக்கோ கடன் கேட்டு நம்ம அலையும் போது அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி இழுக்கடிச்சிருப்பாங்கல்ல. ஈவன் வங்கிகள் நிதி நிறுவனங்களில் கூட கடன் வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸு சரியாக இருக்கா, இந்த டாக்குமெண்ட்ஸு சரியாக இருக்கா, வெரிஃபிகேஷனுக்கு வாங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க, இப்படிலாம் அலைய விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் எதிர்பார்த்த கடன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலம் இது. இப்போ கடன்கள் வந்து கேட்டது கிடைக்குங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிடாமல் வட்டிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கட்ட முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கினார்கள்னா அவர்களுக்கு ஓரளவு உபயோகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கு. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது தான் இப்போதைக்கு ரொம்ப சிறப்பாக இவர்கள்ட்ட சொல்லணும். பொதுவாகவே சுக்கிரன் வந்து 8, 12, 6 இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நிறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக இப்போதைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற சுக்கிரன் வந்து கும்பராசிக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதனால அவருக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், ஓரளவு கிடைக்குங்கிறத அவங்க வந்து மனசில் வச்சுக்கணும். அடுத்தது இந்த சுக்கிரனுக்கு சனியோட பார்வையும் கிடைக்கிது, செவ்வாயோட பார்வையும் கிடைக்கிறதுனால இவர்களை பொறுத்தவரை சனிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமி கோயில்களில் இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து வழிபட்டார்கள்னா இவர்களுக்கு பண வரவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லா ராசிகளுக்கும் சொன்ன மாதிரி கிரகண மாதமாக இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகநாதர், நாகேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் நாகங்களின் பெயர்களில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவது நெருக்கடியிலேருந்து விடுபடுவதற்கு கொஞ்சம் உதவும். அதே போல் பழைய கடன்கள் கழுத்தை நெரிக்காமல் இருக்கிறதுக்கும், பழைய கடன்காரர்கள் வந்து நெருக்கடி கொடுக்காமல் இருப்பதற்கும், புதுசாக ஏதாவது வங்கி லோன் அந்த மாதிரி கடன் வந்து அவங்களுக்கு முயற்சி பண்ணி கிடைக்காமல் இருந்தால் கூட அதற்காக வந்து அவர்கள் வந்து ராமநாத ஈஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவது நல்ல பலனை கிடைக்கும். கும்பராசியை பொறுத்தவரை ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நெருக்கடிகள் இருந்தால் கூட அதையும் தாண்டி அவர்களுக்கு என்ன தேவையோ அது ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். கும்பராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான கடவுள்களை வழிபடணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, கும்பராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீன ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.